வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ குவான்லி கம்பெனியோடைய ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இன்றைக்கி மிஷின் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் வீக் கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மிஷின் ஒன்று கொடுத்துருந்தேன், லைக் திஸ். இந்த மாதிரி ஒன்று ஸ்பாட் வெல்டிங் மிஷின். இதை பற்றி ஒரு டெமோ கிளாஸ் நடத்தியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தேன்னா அது பாருங்கள். மேக்ரான் போர்ட்டபிள் ஸ்பாட் வெல்டிங் மிஷின். இந்த மிஷின் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த மிஷின் இது வேறு, இது புது மிஷின் இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருக்கு ஸ்பாட் வெல்டிங் மிஷின். உங்களுக்கு தெரியும், வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சோலார் அல்லது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆகட்டும், இல்லை சோலார் சிஸ்டம் ஆகட்டும். ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் பேட்டரிங்கிறது செல்லுடைய தொகுப்பு. அந்த செல்ஸ் எல்லாம் சீரியஸ் பேரல் பண்ண தான் பேட்டரி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். எப்படி பேட்டரி மேக் பண்ணுங்க வீடியோ அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும், பார்த்துக்கலாம். அப்போ இந்த பேட்டரியை மேக் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு செல்லுலேருந்து ஒரு செல்லு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தணும்னா ஒயரில் சால்டர் பண்ணலாம். ஆனால் நல்லா இருக்காது. பேட்டரியோட ஒரிஜினாலிட்டி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸஸ் ஹீட் கொடுக்கறதுனால. பட் ஸ்பாட் வெல்டிங் மிஷின் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக ஷார்ப்பாக கனெக்டிவிட்டி ஏற்படுத்த முடியும். ஒரு செல்லுக்கு இடையில சீரியஸ் ஆர் பேரலல். அதுக்காக நிக்கல் ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த மிஷின் வந்திருக்கு. இந்த ரெண்டு டெஸ்ட் ப்ராப் மாதிரி இருக்கு இல்லையா, டெஸ்ட் ப்ராப் தான். இது பென். ஓகே, இப்போது இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 பட்டன் இருக்கு இல்லையா. இது பவர் ஆன் ப்ளஸ் செட் ஓகே பட்டன். அடுத்து இது ப்ளஸ் மைனஸ். இதில் டிஸ்பிளே இருக்குது. இந்த பழைய மாடலில் டிஸ்பிளே இருக்காது, பட் இதில் டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேவில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இதனுடைய இன்டென்சிட்டி வெல்டிங் அப்படின்னாவே தீர்ந்து போச்சு. அது என்னது, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஓவரான ஒரு கரண்ட் ஃப்ளோ ஏற்படுத்துகிறோம். அப்போ அந்த இடம் மெல்ட் ஆகி ஒட்டிக்கும். இவ்வளோதான். சால்ட்ரிங்கோட பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய எல்லா ஃபோனுமே பேட்டரி கனெக்டிவிட்டி எல்லாமே ஒரு பேசிக் மாடல் எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஸ்பாட் வெல்டிங் யூஸ் பண்ணி தான் கனெக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க. ஒரு கேமரா மாற்றுறதா இருந்தாலும் சரி, மைக், ஸ்பீக்கர், சார்ஜிங் யூனிட், சார்ஜிங் கண்ட்ரோல், சார்ஜிங் மாடூல் மாற்றுறதா இருந்தாலும் இந்த கனெக்டிவிட்டி இந்த ஸ்பாட் வெல்டிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போவே இதை பற்றி ஒரு நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு சர்வீஸ் நல்லா பண்ண முடியும். இதனுடைய விலை 3700 ரூபா, 3700. இந்த மெஷினோட காஸ்ட் 3500. இது 200 ரூபா அதிகம், பட் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு. இதில் இந்த டிஸ்பிளே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா விசிபிளாக எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் பண்ண முடியும். இதில் இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுமோ அதில் கூட்டிக்கலாம். இந்த ட்ரிகரிங் பல்ஸ் ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதனை யூஸ் பண்ணுற நிக்கல் ஸ்ட்ரிப், இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிக்கல் ஸ்ட்ரிப் 0.1லேருந்து 0.12 வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த மிஷின் அவ்வளோ சூட்டபிள் இல்லை. நாம் ஸ்மாலாக ஒரு சிம்பிளாக ஒரு பேட்டரி மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குட், சம்வாட் குட். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஸ்பாட் வெல்டிங் மிஷினே வேறு. ஓகேவா. நாம் இப்போ பிகினர்ஸ், நமக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட் இருந்தால் போதுமானது. நாம் சிம்பிளாக அந்த பேட்டரியை மேக் பண்ணி சோலார் சிஸ்டத்துக்கு தேவையான பேட்டரி சார்ஜிங்கோ அல்லது நாம் வேற என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ஒரு பைசைக்கிள், மோட்டார் சைக்கிள், இதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணலாம், லித்தியம் செல்லை யூஸ் பண்ணி பேட்டரி மேக் பண்ணலாம். லித்தியம் பெரோபாஸ்பேட் யூஸ் பண்ணியும் பேட்டரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இது.
பாருங்களேன், இந்த டிஸ்பிளேல என்ன இருக்கும் அப்படிங்கிற பற்றி எனக்கு காமிச்சிருக்கேன். இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணோம்னா டிஸ்பிளேல இந்த கார்னரில் பேட்டரியோட லெவல் தெரியும். பொதுவாக இந்த இதில் யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்டை சார்ஜ் பண்ணணும். அப்படி சார்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ணிக்கிட்டே இதை ப்ராசஸ் பண்ணலாம். பேட்டரி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் இருந்தால் நல்லது. எபவுட் 25% இருக்கணும், அப்போ தான் நல்லது. அதான் இண்டிகேட்டர் இதில் கொடுத்துருக்கு, பேட்டரியோட ஸ்டேட்டஸ். என்ன மோட், ஐடியலா இல்லை ட்ரிகர் மோடா அப்படிங்கிறது டிஸ்பிளேல வந்துடும். 23 சென்டிகிரேட் போட்டிருக்கு. நம்ம ஊரில் என்ன டெம்பரேச்சரோ அது வந்து காமிக்கும். ஏன்னா ஓவர் டெம்பரேச்சர் இருக்க இடத்துல இது யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமான ஹீட் இருக்க இடத்துல இந்த யூனிட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து பாலிமர் பேட்டரி இருக்குது, லித்தியம் பாலிமர் பேட்டரி இருக்குது. 4250 மில்லி ஆம்பியர் இருக்குது, 4.2 வோல்ட்டு. அதனால் ஓவர் ஹீட் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக இந்த ப்ராசஸ், வெல்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவு கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ஒன்று வியர் பண்ணணும். ஒரு ஆர்டினரி கிளாஸாவது வியர் இருக்கணும். கண்ணாடி போட்டுக்குங்க, நல்லது. ஏன்னா அந்த ஸ்பார்க் தெரிக்கலாம், வரலாம். நாம் ஸ்ட்ரிப்பு வந்து 1.1.125 தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பெருசாக ஒன்றும் வராது. இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இப்போ இருந்தே இதை பற்றியெல்லாம் டேட்டாஸ் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஃபியூச்சரில் சர்வீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதுதான் அந்த ஓஎன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஸ்ட்ரென்த், எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது. அதிகப்படுத்தும்போது ஸ்பார்க் நல்ல ஷார்ப்பாக வரும். நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து, பேட்டரியை பொறுத்து, ஏரியா பொறுத்து. அதனால் கரண்ட் பீக் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் என்ன செட்டிங் பண்ணுறீங்களோ, இப்போ வெல்டு ஆட்டோவா, வெல்டு மேனுவலா, ப்ரீ ஹீட்டு எத்தனை மில்லி செகண்ட்ஸ், பல்ஸ் எவ்வளவு, டைம்ஸ் எவ்வளவு, ஹெச்டி கேப் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலாக இதில் வரும். இப்போ பார்க்கலாம் அந்த யூனிட்டை. பாருங்கள், இதே யூனிட் இங்கே வச்சுருக்கேன். 2 யூனிட் இருக்கு. இதுதான் அந்த யூனிட்டு. ஒன்று ஓப்பன் பண்ணலாமா? ஏன்னா இது அன்பாக்சிங் வீடியோ தான். இதில் பார்க்கலாம், ஒரு பேப்பர் இருக்குது, மேலே ஒரு கவர், இதான் யூனிட். ஒரு பேம்ப்லெட் இருக்குது. இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. தேவைப்பட்டால் படித்து தெரிஞ்சுக்கலாம். 2 எலக்ட்ரோட் பென்னு கொடுத்துருக்கு. இது வந்து பிரான்ஸ் டிப்பு. இந்த கருப்பு ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, இதை வேணும்னா நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். 00 எம்எரி ஷீட் யூஸ் பண்ணியோ, இல்லை இதுலேயே ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபைல் பண்ணுங்கிறதுக்காக. நீங்கள் ஒரு பேட்டரி மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த செல்லோட பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இடத்தையும் நீங்கள் ஃபைல் பண்ணணும். அறம் இது அது கொடுத்துருக்காங்க. கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட தனியாக இருக்குது, ஸ்ட்ரிப்பு வாங்கிக்கலாம். பேட்டரியோட கிளாம்பு, ப்ராக்கெட்டோட எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் ப்ராப் இதில் இருக்குது, பென் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதான் இந்த யூனிட்டு. இதில் பவர் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பாருங்கள் டிஸ்பிளே வந்துருச்சு. நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், பார்த்துக்கலாம். இதுதான் நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சது. ஓகேவா? இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து இப்போ பேட்டரியோட எவ்வளோ இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கு. தென் இப்போ ஐடியல் மோட்னா ஐடியல் மோட், சும்மா இருக்குங்கிறது ஐடியல் மோடு. இப்போ ரூம் டெம்பரேச்சர் 32 டிகிரி சென்டிகிரேட். எந்த ஊருக்கு போகுதோ அந்த இடத்துல சென்டிகிரேட் காமிக்கும், லோக்கல் டெம்பரேச்சர். இந்த இடத்துல 2 பார் மாதிரி தெரியுதுல்ல, இதை ப்ரெஸ் பண்ண கூட்டிகிட்டே வந்துடலாம். அவுட்புட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இதை செலக்ட் பண்ணலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் மாதிரி தான் இது பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து சிலிக்கான் மேட். இதில் ஒரு பொருளை வச்சா ஸ்லிப் ஆகாது. அதுக்காக நீங்கள் ஒர்க் டன் பண்ணுறது வந்து இது மேலே வச்சு ஸ்பாட் வெல்டிங் பண்ணலாம். சப்போஸ் பேட்ரி
செல்போன் பேட்டரி, ஐபோன் இந்த மாதிரி பேட்டரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது, பிரீமியம் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். இதை தள்ளி இந்த இடத்துல இது வந்து நெகட்டிவ், இந்த பாயிண்ட் வந்து நெகட்டிவ், இது மேலே வச்சு கூட சால்டர் பண்ணலாம், அதாவது வெல்டு பண்ணலாம். இது 2 இன்செட் இருக்கு, சாக்கெட் இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் இன்னு கொடுத்துருக்கு, 5 வோல்ட் இன் கொடுத்துருக்கு. நாம் ஒரு சார்ஜர் மூலிமா கொடுக்கணும். கொஞ்சம் லேட்டஸ்ட் சார்ஜராக 36 வாட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சார்ஜர் கொடுங்க. இதுக்குள்ளே பாலிமர் பேட்டரி இருக்குது, அது சார்ஜ் ஆகணும். அதுக்காக இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட் அவுட்புட் கொடுத்துருக்கு, யூஎஸ்பி சாக்கெட். இதன் வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதன் வழியாக நம்ம ஒரு பவர் பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இது ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுன்னு வச்சுங்களேன், ஒரு 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுன்னா அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். அப்போது இந்த ஸ்பாட் வெல்ட் மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியணுக்காக சொல்லியிருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், ஆம்பிளிஃபையர், இண்டக்ஷன் ஸ்டவ், எஸ்எம்பிஎஸ், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இதை பற்றியெல்லாம் கிளாஸஸ்லாம் இருக்குது. எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸஸ். விருப்பம் உள்ளவங்க அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு செலவு கம்மியாக இருக்கும், டைம் மிச்சமாகவும், ஒரு தொழிலை கற்றுக்க முடியும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இந்த யூனிட்டுடைய ப்ராக்டிக்கல் வீடியோ அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.